கமிட்மெண்ட்ஸையும் பார்க்கணும். அம்மா வீட்டான போகணும், ஊர் சுத்தணும். இந்த நாய் கவுசி கோட்டான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டே ஆவேன். நம்மளால சாப்பிடாம இருக்கவும் முடியாது. எப்படி சிக்கனு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க நந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. எப்பவுமே இப்ப மட்டும் இல்ல, எப்ப நான் ஊருக்கு போனாலுமே இங்க கோயம்புத்தூர்லாம் வேலைக்கு போறோம் செய்யறோம். காலையில மதியம் நைட்டு 3 நேரமும் சாப்பிட்டுருவோம். ஆனா ஊருக்கு போனா ஒரு வேலை தான் சாப்பிடுறோம். அது நானு, நீ ஒரு வேலை சாப்பிடுற? நானும் தான். நான் 2 டைம் சாப்பிடுவேன், காலையில நைட்டு. மதியம் சாப்பிட மாட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிஸி. அங்க போறது இங்க போறது, பசங்க கூட விளையாடுறது, அப்படி அங்க சுத்துறது. ஏன்னா போய் இருக்கிறது 3 நாள். எல்லா கமிட்மெண்ட்ஸையும் பார்க்கணும். அம்மா வீட்டான போகணும், ஊர் சுத்தணும், பசங்க கிட்ட போகணும், அப்படி இப்படின்ட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால சாப்பிடவே முடியறது இல்ல. அந்த ஊருக்கு போய் 4 நாள்ல என் வாயே செத்து போச்சு. அதனால எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சதே வந்து தக்காளி சட்னி தான். என் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்காதே தக்காளி சட்னி தான். என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, வாரத்துல 3 டைம் 4 டைம் தக்காளி சட்னி. அது அடிக்கடி என்னன்னு சொல்லுவ நீ? பாவ பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. பாவக்காய் குழம்பா? வந்து இந்த நாய் கவுசி கோட்டான். கறி எடுத்துன்னு வந்து சமைக்கிறதுக்கு என்னென்ன கதை சொல்றேன். சாப்பிடல, இங்க சாப்பிடல, ஊர்ல ஒரு டைம் தான் சாப்பிட்டா. அதே மாதிரி முட்டை தெரியுதுல்ல, இந்த முட்டை வந்து கடையில ஒரு முட்டை வந்து 6 ரூபாய். சரிங்களா? 30 முட்டை 30 முட்டை 130 ரூபா அப்படின்னு சொல்லி காலையிலே 130 ரூபான்னு சொன்னது ஒண்ணுதான். 60 முட்டையும் வாங்கிட்டு அவ்வளவுக்கு கிரைண்டரா 2 அட்டையும் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம எப்படியும் வேலைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா 7 மணி 7:30 ஆயிடும். நம்மளுக்கு ஈஸியா முடியறது வந்து சாப்பாடை செஞ்சுட்டுமா, 2 வெங்காயத்தாரு, 2 பச்சை மிளகாய், முட்டையை போட்டு உப்பு போட்டு வறுத்து எடுத்து சாப்பிட்டுரு. அதுதான் ஈஸியான வேலை. அதனால 4 முட்டை எடுக்கிறோமா, 4 முட்டை 3 வெங்காயம் 4 பச்சை மிளகாய், அவ்வளவுதான். முட்டையை வந்து சாப்பிட வேண்டியதான். ஈஸியா முடியிற வேலை 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதனால மேக்சிமம் முட்டை வச்சுட்டே இருப்போம் எப்பவுமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்லயே நாங்க வந்து கறி எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோமா, என்னதான் நம்ம ஊர்ல நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டாலுமே இங்க வந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். அதுக்கு இந்த கதை எல்லாம் சொல்லக்கூடாது. இங்க சாப்பிட்டா அங்க சாப்பிட்டா, இங்க சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கு. அதெல்லாம் போய் எங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுறதுதான் திருப்தி இல்ல பைத்தியமே. அங்க இருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தது வாயெல்லாம் சப்புன்னு ஆயிடுச்சு. 300 கிலோமீட்டர் தாண்டி வந்து சப்புன்னு. ஆமா, சொல்லு உருட்டு. அதனால வந்து சிக்கன் 1/2 கிலோ எடுத்துட்டு வந்து சாப்பிடுறோம். இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். கம்பல்சரி வாரத்துல முட்டையாவது, வாரத்துல 7 நாள் இருக்குன்னா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாச்சு நான் நான்வெஜ் சாப்பிட்டே ஆகும். அது என்னன்னே தெரியல. இந்த சனிக்கிழமை சாமி கும்பிடுறது, இந்த விரதம் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு நோ நோ நோ. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டே ஆவேன். நம்மளால சாப்பிடாம இருக்கவும் முடியாது. ஆனா இது என் மாமா எப்படி தெரியுமா, வேணவே வேணான்னு சொல்லுவார், நைட் சாப்பிட்டுருவார். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேணான்னு சொல்ற ஆளு காலையில தூங்கி இழந்ததுமே 8 மணி 8:30க்கு சாப்பிடுவோம் அப்படின்னா சாருக்கு 7:30க்கே பசி எடுத்துரும் பழைய கறி குழம்புக்கு. சாப்பிடாம இருக்க முடியுதுல்ல அப்படின்னு சொல்ற. அப்ப நீயும் வெங்காயம் கண்ணு தண்ணி வருது. இந்த டீசென்ட் எல்லாம் பேசாதம்மா, நம்ம ஸ்லாங்குக்கு வா. வெங்காயம் அறுக்கிறது, வெங்காயம் என்ன சொல்லணும், வெங்காயம் வெட்டுறாங்க, வெங்காயம் அறுக்குறாங்க, அப்படி சொல்லணும். அப்புறம் உங்க ஊர்ல தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு
அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம யூடியூப்ல வந்து இன்னொரு வீடியோவே போட முடியறதில்ல இல்ல, சரியா? இனிமே வந்து நாங்க வீடியோ போடுவோம், ரெகுலரா போடுவோம். மிளகா இதுன்றது. சாரி மாமா. இப்ப பாரு, இப்ப வந்து சமைக்கிறத இப்ப வந்து நம்ம சிக்கன் சமைக்கிறத பார்க்கலாம். லூஸ் வைத்தீங்க. ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து டெய்லி முடியலனாலையும் வாரத்துல 3 வீடியோ 4 வீடியோ முடிஞ்ச வரைக்கும் போட்டுடுறோம். மேக்சிமம் பாக்குறாங்க நம்ம வீடியோவை. வந்து வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு பேர் தான் பேலஸ். நாங்க வந்து இந்த எண்ணெயெல்லாம் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். ஊர்ல வீட்டுல வந்து அவங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்றதுனால இந்த எண்ணெய் சாப்பிட விடுறது இல்ல. இந்த பாம் ஆயிலாம் நான் எடுத்துட்டு வந்துடுவோம். பச்சை மிளகாய், வெங்காயம். ஆமா, எண்ணெயில் உங்களுக்கு மேலே போய் எவ்வளோ தூரம் போகும். ஆமா, உளுந்துச்சு. ஜிஞ்சர் பேஸ்ட். வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தால் நான் கழுவாமல் சாப்பாடு செய்யவே மாட்டேன். ஆனால் இந்த பாட்டிங்கெலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சிக்கனை கழுவுனா வந்து டேஸ்ட்டே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி டேஸ்ட் போயிடும்? இப்போ வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ஆல்ட்டும். இதில் பேருக்கு தான் ஸ்பூன். அந்த இந்த ஸ்பூனை ஒரு டைம் கூட யூஸ் பண்ணுறதே இல்லை. உப்பு போட்டுக்கணும். நான் வந்து செய்கிற சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து இதை மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எப்படி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள். அவ்வளோ போட்டேன்னா அவ்வளோதான். இப்போ தண்ணியை ஊற்றி வச்சு உப்பு சரிங்களா. ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஃப்ரைடே. எங்களோட சாப்பாடு வந்து காலையில் வச்ச சாப்பாடு, கொஞ்சமாக சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். தண்ணி பூரா ஊற்றி வச்சுங்கிற கீழே. ஐயா, நான் சொன்னல பைத்தியமே, குடத்தை தூக்கிட்டு வர முடியல, தண்ணி ஊற்றி வச்சுனேன். குடத்தை தூக்க முடியல. சாப்பிட்றதுக்கு மட்டும் எவ்வளோ சாப்பிட்றேன், குடத்தை தூக்க முடியல. இப்போ சொன்னேன் எலும்பு தான் எனக்கு போட்டு. எலும்பு நாய்க்கு தான் போடுவாங்க. ஏன்னா எனக்கு எலும்பு தான் பிடிக்கும். நாய்க்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது வீடியோக்காகலாம் டேஸ்ட்டு சொல்ல மாட்டேன். அல்டிமேட்டா அது நீ சொன்னாலும் நீ ஏற்றுக்க மாட்டேன். இல்லை நான் சொல்கிறேன் இது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டடா, பாய்.